Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அவல நிலையை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் வரும் 8ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாகத் திறமையின்மையால் கடந்த 45 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதுடன் மாணவிகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவல நிலை தொடர்கதையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பல்வேறு குற்ற செயல்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறிதும் அக்கறை காட்டாமல் தன் குடும்ப நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஸ்டாலின் அரசு செயல்படுவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும், வேலையே பயிரை மேய்கின்ற இந்த கொடூர செயலுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கி தலை குனிய வேண்டுமென சாடியுள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய விடியா திமுக மாடல் அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி தலைமையிலும், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான P பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான K அசோக்குமார் முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்டங்களின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள், மகளிர் மற்றும் விவசாயிகள், வியாபாரிகள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக பங்கேற்குமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.